குறிப்பா மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால இன்றைய பிரச்சாரம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நேற்றுக்கும் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க. நல்ல முறையா பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்திற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க பாராளுமன்றமாக, செல்வாக்கு மிக்க எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் பார்க்கப்படுகிறது. அதனால 100% நாங்கள் வெற்றியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த தடுமாற்றத்துலதான் நேற்று நீங்க எதிர்கட்சியினுடைய வேட்பாளர், பாராளுமன்ற வேட்பாளர் அவர் எங்களை பத்தி நாங்க கேட்ட கேள்வியை விட்டுட்டு, நாங்க கேள்வி கேட்டதை மறந்துட்டு அவங்க வாட்டுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க என்ன கேட்டோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிட்ட? நீங்க தொகுதி பக்கமே வரல, இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல, எந்த நலத்திட்டங்களையும் செய்யாம 5 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க வாக்கு சேகரிக்க வர்றீங்க, மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, எல்லா இடத்துலயுமே பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதே போல யாராச்சும் ஆதாரத்தோட இந்த தேதியில பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சாங்களா, மனு கொடுத்தாங்களா, மனுவுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தாங்களான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சா அதுக்குரிய சன்மானத்தை நீங்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்முடைய கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க. அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாம அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? செந்தில்நாதன் இந்த படத்தை வச்சிருக்காரு, அது இதெல்லாம் சொல்றது விட்டுட்டு செந்தில் பாலாஜி தான் கருப்பு பணத்தை வச்சிருக்காரு, பதுக்கி வச்சிருக்காருன்னு அவங்க வாயிலேயே வந்துருச்சு. பத்திரிகை நண்பர்கள் மூலமா அவங்க வாயிலே வந்துருச்சு. உண்மை எப்போதுமே மறைக்க முடியாது சார். உண்மையே எப்பாவது இருந்தாலும் வெளிக்கு வந்துடும். அதே மாதிரி அவங்க வாயாலேயே அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சார், எலெக்ஷன் கமிஷன் ஏஆர்ஓ செக் பண்றது அது இயற்கையான ஒன்று. இன்னைக்கு காலையில நான் 6:15 வீட்டு விட்டு கிளம்பி தேனிக்கு வந்தோடனே ஏஆர்ஓ செக் பண்ணாங்க. நேற்று அதே மாதிரி 2:45 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது செக் பண்ணாங்க. இது இயல்பானதுதான் சார். இதுல ஒன்னும் நாங்க என்னோட வண்டி செக் பண்றப்போ நான் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டு தான் இருக்கேன். இதுல ஒன்னும் அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு நம்மளுடைய வீரத்தை காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முழுசா நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். என்ன வேணாலும் செக் பண்ணிக்கிட்டோம். மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ரொம்ப அது கடுமையான அந்த வார்த்தையில் தேவையில்லை. ஏன்னா பொதுமக்களே ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த பேச்சு இருக்கு. அந்த மாதிரி வார்த்தை தேவையில்லை. எலெக்ஷன் தான் கண்டிப்பா ஏஆர்ஓ எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணத்தான் செய்யும் வாகனத்தை எல்லாம். அதனால நம்ம அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். அது அப்படிப்பட்ட வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் சர்வசாதாரணமா உச்சரிக்க தேவையில்லை சார்.